My dear students, in the last class we were seeing about after 20 years. அதோட first partல a police officer, he is walking in the street with all confidence and with his stalwart form, that means physically strong form. அப்படிங்கிற இடத்துல we stopped. He is walking and a slight swagger made a fine picture of a guardian of the peace. So this officer is a very smart and very active, and he is not he cannot compromise, and he is looking after the street very carefully. And slight swagger means a confident walk. So he is walking very confidently, and it shows that he is the guardian of the peace. That means the law and order of that area is maintained very peacefully because of his very committed work. That is the meaning here, the explanation of the police official. Okay, the vicinity was one that kept early hours. The vicinity means the surrounding area, the neighborhood. He used to maintain it. Now and then you might see the lights of a cigar store or of an all-night lunch counter, but the majority of the doors belonged to business places that had long since been closed. ஒரு சின்ன சின்ன இடத்துல இந்த சிகரெட் கடை, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோர்ஸ், அந்த சிகர் லைட்ஸ் எரியறது தெரியும். In some places they take some light night lunch. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கடைகள் தான் இருக்குது. பட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளேஸ் வேர் ஹீ இஸ் மானிட்டரிங் இஸ் அ பிஸ்னஸ் பிளேசஸ். பிஸ்னஸ் பிளேஸ் மீன்ஸ் இட் இஸ் கெட் க்ளோஸ்ட் இன் த அஃபிஷியல் ஹவர்ஸ். ஸோ லேட் நைட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்களே பிஸ்னஸ் இதெல்லாம், ஸோ அதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. When about midway of a certain block, the policeman suddenly slowed his walk. ஸோ அவர் போயிட்டு இருந்த பிளாக் மீன்ஸ் ஒரு ஏரியாவில், அந்த இடைப்பகுதியில் சடனாக அவர் தன்னுடைய நடையை தளர்த்திக்கிறார், ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறார். In the doorway of a darkened hardware store, a man leaned with an unlighted cigar in his mouth. As the policeman walked up to him, the man spoke up quickly. ஸோ ஒரு கடை முன்னாடி, இட்ஸ் அ ஹார்ட்வேர் ஸ்டோர். எ மேன் வாஸ் லீனிங், ஒரு மனிதர் சார்ந்து நிற்கிறாராம். அவர் வாயில் என்ன சிகரெட் இருக்குது, பட் அது என்ன இருக்குது, லைட் பண்ணல, அன்லைட்டட் சிகரெட்னா சும்மா சிகரெட்டை மவுத்தில் வச்சுருக்காரு. ஓகே, ஸோ புலிஸ்மேன் போன உடனே இந்த அஃபிஷியல் கிட்ட போனோடனே அவர் வேகமாக பேசுகிறாராம். என்ன பேசுகிறாரு பார்க்கலாம். இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர், he said reassuringly means making someone feel less doubtful. ஸோ அவரை டவுட் இது பண்ணாமல் இவர் உடனே பேசுகிறாராம். இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர், ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட், இட்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் மேட் 20 years ago. ஸோ அவர் சொல்கிறார், இட்ஸ் ஓகே ஆஃபீஸர், நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார் அந்த பர்சன். நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் இங்கே தான் பார்த்துக்கிட்டோம். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக ஐம் வெயிட்டிங் ஹியர் அப்படிங்கிறார். சவுண்ட்ஸ் a little funny to you, doesn't it அப்படிங்கிறார். உங்களுக்கு வேணால் இது ரொம்ப ஒரு சில்லியாக இருக்கலாம், ஹியூமரஸாக இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறார். வெல், ஐல் எக்ஸ்பிளைன் இஃப் யூ வுட் லைக் டு மேக் சர்டைன் இட்ஸ் ஆல் ஸ்ட்ரெயிட். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் இஃப் யூ ஆர் ரெடி டு லிசன் அப்படிங்க. இட்ஸ் ஆல் வெரி பிளெயின், வெரி டிரான்ஸ்பரண்ட், இட்ஸ் ஆல் ஸ்ட்ரெயிட்னா ஓப்பனாக அவர் பேசுகிறாரு. அபவுட் தட் லாங் அகோ தேர் யூஸ் டு பி அ ரெஸ்டாரண்ட் வேர் திஸ் ஸ்டோர் ஸ்டாண்ட்ஸ், பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ஸ்டோர் இருக்கிற இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னது, பிக் ஜோஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறாரு. Until 5 years ago, said the policeman. 5 years முன்னாடி தான் அது டிமாலிஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்மேன் ரிப்ளை பண்ணுறாரு. ஹீ இஸ் லிசனிங். இட் வாஸ் டர்ன் டவுன், இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அது இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கலாம். இங்கே டர்ன் டவுன்னா அந்த மீனிங். The man in the doorway struck a match and lit his cigar. அந்த ஹார்ட்வேர் கதவுல சாஞ்சிட்டு இருந்த அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தன்னுடைய சிகரெட்டை மேட்சஸ் மூலமாக கொளுத்துறாரு, அதாவது பேர்ன் பண்ணுறாரு. The light showed a pale, square jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow.
ஸோ ரொம்ப கிளியராக அந்த சின்ன லைட்டில் அவருடைய முகத்தை அப்படி வர்ணிக்கிறார் இருக்காங்களே, இந்த போலீஸ்க்கு வந்து அவ்வளோ கிளியராக அவர் தெரிகிறாராம். பேலாக இருக்காராம். பேல்னா என்னது, அந்த ஒரு டல்லாக இருப்பாங்க இல்லையா, சிக்கானவங்க வந்து பேலாக தெரியுவாங்க. அந்த சோக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அனிமிக்காக தெரியுறவங்க. ஸ்கொயர் ஜா ஃபேஸ் வித் கீன் ஐஸ். ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஸ்கொயர் ஜா. அந்த ஜா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஐஸ் வெரி கீன் அண்ட் லிட்டில் ஸ்கார் மீன்ஸ் தழும்பு. ஸோ ஹி ஹேஸ் அ ஸ்கார் நியர் ஹிஸ் ரைட் ஐப்ரோ. நியர் ஹிஸ் ரைட், வலது பக்கம் அவரோட ஐப்ரோ கிட்ட ஹி ஹேஸ் அ தழும்பு. ஹிஸ் ஸ்கார்ஃப் பின் வாஸ் அ லார்ஜ் டைமண்ட் ஆட்லி செட். ஹிஸ் ஸ்கார்ஃப் பின், அவரோட ஸ்கார்ஃபில் இருக்க பின் வந்து ஒரு பெரிய டைமண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அது செட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த போலீஸ்மேன் வந்து கவனிக்கிறார் அந்த சின்ன லைட்டில். 20 years ago tonight, said the man. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி, I dined here at Big Joe Brady's with Jimmy Wells, my best chum and the finest chap in the world. So he is telling about his friend's name. His friend-ஓட பேர் என்னது, ஜிம்மி வெல்லோட. he is dining, he is having some dinner. My best chum means my best friend and the finest chap, இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு பையன் அவன் தான், அப்படி ஃப்ரெண்டு என்னோட அப்படிங்கிறாரு. ஹீ அண்ட் ஐ வேர் ரேஸ்ட் ஹியர் இன் நியூயார்க். நானும் அவனும் இந்த நியூயார்க்கில் தான் வளர்ந்தோம். ஜஸ்ட் லைக் 2 brothers. 2 பேரும் தம்பிகள், பிரதர்ஸ் மாதிரி வளர்ந்தோம் டுகெதர். ஐ வாஸ் 18 அண்ட் ஜிம்மி வாஸ் 20. ஸோ ஜிம்மி வந்து இங்கே சீனியர் அண்ட் இவர் வந்து 18 years. த நெக்ஸ்ட் மார்னிங் ஐ வாஸ் டு ஸ்டார்ட் ஃபார் த வெஸ்ட் டு மேக் மை ஃபார்ச்சூன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பர்சனு, இவர் வந்து வெஸ்டர்ன் சைட் போகிறதுக்கு தன்னுடைய வாட் லக், த ஃபார்ச்சூன், த ஃபேட், ஹி வாண்ட்ஸ் டு சர்ச் ஹிஸ் ஓன் ஃபேட். யூ குட் நாட் ஹாவ் ட்ராக் ஜிம்மி அவுட் ஆஃப் நியூயார்க். ஜிம்மி வந்து நியூயார்க்கை விட்டு வெளில வரதுக்கு எந்த ஐடியாவும் ஜிம்மிக்கு இல்லை. ஸோ என்ன, யாராலையும் அது முடியாது. ஹி தாட் இட் வாஸ் தி ஒன்லி பிளேஸ் ஆன் எர்த். என்னோட ஜிம்மி வந்து அவர் வந்து அந்த சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நியூயார்க் தான் உலகம்னே நினச்சிட்ருக்கான். வெல் வி அக்ரீட் தட் நைட். அந்த நைட் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. தட் வி வுட் மீட் ஹியர் அகெயின் எக்ஸாக்ட்லி 20 years ஃப்ரம் தட் டேட் அண்ட் டைம், no matter whatever our conditions might be or from what distance we might have to come. ஸோ 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கமிட் பண்ணிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் 2 பேரும் இதே சமயத்தில், எந்த டைமில் அவங்க டைனிங் பண்ணுறாங்க அதே சமயம் அதே டேட்டில் அந்த டைமில் வந்து 2 பேரும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made, whatever they were going to be. ஸோ இவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அதுக்குள்ளே அவங்களோட தலையெழுத்தெல்லாம் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்க்கு வந்துடும். ஸோ என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வாட் எவர் அது என்னவோ, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் நாங்கள் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு இந்த பர்சன் சொல்கிறாரு. அது அந்த போலீஸ்மேன் கேட்டுட்ருக்காரு. இட் சவுண்ட்ஸ் pretty interesting, said the policeman. policeman ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது. rather a long time between meets, though it seems to me. haven't you heard from your friends since you left? ஸோ இவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த போலீஸ்மேனுக்கு. ரொம்ப லாங்கான டைமாக இருக்குது, இடையில நீங்கள் பேசிக்கவே இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வெல் எஸ், ஃபார் அ டைம் வி கரஸ்பாண்டட், செட் த அதர். எஸ், கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டோம். பட் ஆஃப்டர் அ இயர் ஆர் 2 வி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் ஈச் அதர். ஸோ 2 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகிட்டோம், நாங்கள் 2 பேருமே ட்ராக், அவன் வேறு இதுக்கு போயிட்டான், நான் வேறு இதுக்கு போயிட்டேன். ஸோ வி லாஸ்ட் அவர் ட்ராக் அப்படின்னா the communication. You see, the West is a pretty big proposition. Proposition means theory, a system. ஸோ இவன் வந்து என்ன போயிருக்கான், வெஸ்டர்ன் சைட் போயிருக்கான். அங்கே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அண்ட் ஐ கெப்ட் ஹஸ்லிங் அரவுண்ட் ஓவர் இட் pretty lively. ஸோ இவர் வந்து அதில் நான் ரொம்ப லைவ்லியாக இருந்தேன். ஐ வாஸ் ஸோ பிஸி. ஹஸ்லிங்னா ஹசில் பசில் மீன்ஸ் பிஸியாக இருக்கிறது. பட் ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹீ இஸ் அலைவ். ஜிம்மி கண்டிப்பாக இங்கே வந்து என்னை வந்து பார்ப்பான்னு நான் நம்புகிறேன். அவன் உயிரோடு இருந்தான். ஹீ இஸ் அலைவ்னா உயிரோடு இருந்தான். ஃபார் ஹி ஆல்வேஸ் வாஸ் த ட்ரூவெஸ்ட் ஸ்டான்ச்சஸ்ட் ஓல்டு சாப் இன் த வேர்ல்டு. அவன் வந்து என்ன ரொம்ப ஹானஸ்டானவன், ரொம்ப ஒரு
ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறாரு. ஹில் நெவர் ஃபர்கெட், அவன் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டான். ஐ கேம் 1000 miles டு ஸ்டாண்ட் இன் திஸ் டோர் டு நைட் அண்ட் இட்ஸ் ஒர்த் இட் இஃப் மை ஓல்ட் பார்ட்னர் டர்ன்ஸ் அப். நான் 1000 மைல் கடந்து இங்கே வந்திருக்கிறேன் இந்த நைட்டு. ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம 2 பேரும் இந்த டைமில் மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக என்னுடைய பார்ட்னர் வருவான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த போலீஸ்மேன்ட்ட இந்த பர்சன் சொல்கிறார். The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. அந்த பர்சன் யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவர், அவன் ஒரு அருமையான வாட்ச் போட்டிருந்தானா. அந்த வாட்சோடைய லிட், அதோடைய மேலே கவர் சின்ன சின்ன டைமண்டால் பொறிக்கப்பட்டிருந்ததான். அதை அவள் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 3 minutes to 10 he announced. அதாவது 10 மணி ஆகிறதுக்கு 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. It was exactly 10 o'clock when we பார்ட்டட் ஹியர் அட் த ரெஸ்டாரண்ட் டோர். ஸோ 10 மணிக்கு தான் நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து 2 பேரும் பிரிஞ்சோம். பார்ட்டட் மீன்ஸ் பிரிந்தோம் அப்படிங்கிறாரு. டிட் pretty well out west didn't you ask the policeman. அதுக்கு அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, நீ வெஸ்டர்ன் சைட் போய் ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருப்பியாட்டுருக்கு, உன்னோட யுவர் லைஃப் இஸ் குவைட் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யூ பெட், ஐ ஹோப் ஜிம்மி ஹேஸ் டன் half as well. He was a kind of a plodder. Plodder means one who toils slowly but steadily. யூ பெட், ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிற. பட் ஜிம்மி பாதி தான் இதில் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவன் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் சொல்கிறாரு, அந்த போலீஸ்மேன். தோ இந்த பிக்சரில் பாருங்களேன், தி வெயிட்டிங் மேன் புல்ட் அவுட் ஏ ஹேண்ட்ஸம் வாட்ச். அந்த வாட்ச் காட்டுறாங்க. இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்மால் டைமண்ட்ஸ், அதோடைய கவர். ஓகேங்களா. தோ குட் ஃபெல்லோ ஹி வாஸ். ஆனாலும் இந்த பர்சன் என்ன சொல்கிறாரு, ஜிம்மி ரொம்ப நல்ல பையன், ஹானஸ்டான பையன், ஸ்லோவாக ஸ்டெடியாக போவான் அப்படின்னு சொல்லி ஹீ இஸ் ப்ரேசிங் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஐ ஹாவ் ஹேட் டு கம்பீட் வித் சம் ஆஃப் த ஷார்ப்பஸ்ட் விட்ஸ் கோயிங் டு கெட் மை பைல். இவர் என்ன சொல்கிறாரு, நான் சில இன்டெலிஜென்ட்டான ஆட்களோடைய கம்பீட் பண்ணி மீன்ஸ் அவங்களோட போட்டி போட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். மை ஒர்க், அவருடைய ஒர்க். எ மேன் கெட்ஸ் இன் எ groove in New York. In a groove means a dull routine that does not change. So a man gets in a groove in New York. New York dull city அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. It takes a west to put a razor edge on him. ஸோ வெஸ்டர்ன் சைடு என்னென்னா ரொம்ப காம்படிட்டிவான, அதனால் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், என்னோடய ஃப்ரெண்டால் அந்தளவுக்குலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திஸ் பர்சன் இஸ். தி policeman twirled his club and took a step or two. அவர் தன்னுடைய அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது பேக் போயிட்டு twirled his club. Twirled means twisting and spinning around அப்படின்னு அர்த்தம். டக்குன்னு டேர்ன் ஆகி 2 ஸ்டெப் பேக் போயிடுறாரு. I'll be on my way. Hope your friend comes around all right. Going to call time on him sharp. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பேக் ஆகிடுறாரு அந்த போலீஸ்மேன். அப்புறம் டக்குன்னு என்ன சொல்கிறாரு, ஐல் பி ஆன் மை வே, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இது பண்ணுறேன். ஹோப் உங்களோட ஃப்ரெண்ட் கண்டிப்பாக அந்த டைமுக்கு ஷார்ப்பாக பார்ப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு பேக் ஆகிறாரு, டக்குன்னு டேர்ன் ஆகிறாரு. ஐ ஷுட் சே நாட் செட் த அதர். I'll give him half an hour at least. If Jimmy is alive on earth, he'll be here by the time. So long, officer. ஸோ நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது, நான் இன்னும் ½ அன் ஹவர் கூட வெயிட் பண்ணுவேன். ஜிம்மி உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவோம் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த போலீஸ்மேனை பார்த்து இவர் சொல்கிறார். குட் நைட் சார் செட் த போலீஸ்மேன். குட் நைட் சொல்லிட்டு அந்த போலீஸ்மேன் he is going on passing on along his beat trying doors as he went. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் இருக்கிற அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை இங்கெங்கேயும் இது பண்ணிவிட்டு அங்கங்கே பார்த்துட்டு, தட் இஸ் ஹிஸ் டியூட்டி. he is sincere towards his duty. There was now a fine cold drizzle falling and the wind has
had risen from its uncertain puffs into a steady blow. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு. ஸோ கோல்டு ட்ரிசில் அப்படின்னா அந்த பனி துளிகள் விழ ஆரம்பிச்சிருச்சு. காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு. விண்ட் ஹேட் ரைசன் அப்படின்னா காற்று வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் இட்ஸ் அன்சர்டைன் பப்ஸ் இன்டு ஏ ஸ்டெடி, அன்சர்டைனாக இருந்தது இப்போ ஸ்டெடி ப்ளூ, அப்படியே காற்று அடிக்குதான் வேகமாக. The few foot passengers astir in that quarter hurried dismally and silently along with coat collars turned high and pocketed hands. அந்த ரோட் சைடில் படுத்துருக்கிற அந்த பேசஞ்சர்ஸு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் இன்சைட். எங்கே அதாவது அந்த மழை பெய்யறதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அது டிஸ்மேலின்னு என்னது, தே ஆர் கெட்டிங் டிஸ்டர்ப்டு. they feel as if they are not happy. அந்த மழை கொஞ்சம் பெய்யுது இல்லையா, ஸோ அது வந்து அவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ தே ஆர் நாட் ஹாப்பி. ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக அவங்க கோட் காலர்ஸ் எல்லாம் டேர்ன் பண்ணிவிட்டு அந்த மழையில் அந்த பனி துளியில் நனையாமல் இருக்கிறதுக்கு தேர் புட்டிங் தேர், அந்த கோல்டு வந்து தாங்கிறதுக்கு தேர் புட்டிங் தேர் ஹேண்ட்ஸ் இன்சைட் த பாக்கெட் அண்ட் டேர்ன்ஸ் தேர் காலர்ஸ் ஹைனா, தலை நனையாமல் இருக்கிற அந்த காலரை ஹை பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன் த டோர் ஆஃப் த ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரில் த மேன் ஹூ ஹேட் கம் 1000 miles to fill an appointment, uncertain almost to absurdity, with the friend of his youth, smoked his cigar and waited. அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, 1000 மைல் கடந்து வந்திருக்காரு. பிகாஸ் he had an appointment 20 years before. He is not very sure, but he is very much அவருக்கு என்ன, அது சில்லியாக இருக்கலாம், அது அப்சர்டாக இருந்திருக்கலாம், ஃபூலிஷாக தெரிஞ்சிருக்கலாம். பட் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. about 20 minutes he waited. அவர் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. and then a tall man in a long overcoat with the collar turned up to his ears hurried across from the opposite side of the street. He went directly to the waiting man. திடீர்னு என்னாச்சு, ஒரு டாலான மனுஷர் லாங் ஓவர் கோட் போட்டிருக்காரு, காலர் வந்து மேலே தூக்கி இருக்குது. அண்ட் ஹீஸ் அப்ரோச்சிங், வேகமாக ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லேருந்து ஹீ இஸ் டைரக்ட்லி கோயிங் டு தட் வெயிட்டிங் மேன். அந்த நிற்கிற மனுஷர்கிட்ட போகிறார் அவர் வேகமாக. இஸ் தட் யூ பாப், ஹி ஆஸ் டவுட்ஃபுல்லி. உடனே நான் வந்து நீ பாபா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ், cried the man in the door. அவர் வந்து உடனே நினச்சிக்கோ, பாபுன்னு தன்னை கூப்பிட்டோடனே ஜிம்மி வெல்ஸ் தான் அது அப்படின்றது அவர் நினச்சிக்கிறாரு. bless my heart, exclaimed the new arrival, grasping both the other hands with his own. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐ எம் ரியலி பிளெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து வெயிட் பண்ணேன். இட்ஸ் பாப், ஷியோர் as fate, I was certain I'll find you here if you are still in existence. well 20 years is a long time. The old restaurant's gone, Bob. I wish it had lasted so we could have had another dinner there. How has the West treated you, old man? So it's Bob அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஐ வாஸ் சர்டைன், நான் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து 20 வருஷம் கழித்து பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. பட் ஐ எம் ஹாப்பி. சப்போஸ் இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இங்கே வந்து டின்னர் பண்ணியிருப்போம். எப்படி உன்னை அந்த வெஸ்ட் வந்து ட்ரீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். புல்லி, இட் ஹாஸ் given me everything I asked it for. You have changed lots, Jimmy. I never thought you were so tall by 2 or 3 inches. அவர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஸ்ட் வந்து நான் நினச்ச எல்லாமே எனக்கு கிடைச்சது அந்த வெஸ்ட்லேருந்து. பட் நீ வந்து நிறைய மாறிட்ட ஜிம்மி, இன்னும் 2-3 inches வந்து ஹைட்டாக இருப்பியாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி ஹீஸ் டெல்லிங். ஓ, ஐ க்ரூ அ பிட் ஆஃப்டர் ஐ வாஸ் 20. அப்படியா, 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேனோ. டூயிங் வெல் இன் நியூயார்க், ஜிம்மி. ஓ, நியூயார்க்கில் நீ ரொம்ப நல்லா இருப்பியாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாப் கேட்குறாரு. Moderately, I have a position in one of the city departments. Come on, Bob. We'll go around to a place I know of and have a good long talk about old times. Moderately, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் இந்த சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிருக்கு. வாழ்க்கை கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். அண்ட் நம்மளுடைய பழைய நினைவுகளை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. The 2 men started up the street, arm in arm. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க அந்த ஸ்ட்ரீட்டில். த மேன் ஃப்ரம் த வெஸ்ட், ஹிஸ் ஈகோட்டிசம் enlarged by success was beginning to outline the history of his egotism
அப்படின்னா என்னது, எ ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட், தன்னை பற்றி தான் எப்பொழுதும் பேசுகிறவங்க தான் ஈகோட்டிசம். இது க்ளாஸரியில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட். அண்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, பாப் வந்து ஹி ஸ்டார்ட்ஸ் இஸ் தன்னை பற்றி அவர்கிட்ட டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட, ஜிம்மி கிட்ட டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹியர் he is starting outlining தன்னுடைய இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். தி அதர் சப்மர்ஜ் இன் இஸ் ஓவர் கோட் லிசன் வித் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜிம்மி வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட ஓவர் கோட்டில் கை வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக கவனிக்கிறாரு தான் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அட் த கார்னர் ஸ்டுட் அ ட்ரக் ஸ்டோர். ஒரு ட்ரக் ஸ்டோர் அங்கே இருக்குது அந்த கார்னரில், பிரில்லியன்ட் வித் எலக்ட்ரிக் லைட்ஸ். அந்த ட்ரக் ஸ்டோரில் வந்து என்னென்னா லைட்லாம் அப்படியே பளபளன்னு தெரியுதான். when they came into this glare each of them turned simultaneously to gaze upon the other's face. அந்த இருட்டில் இருந்து அவங்க கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தோடனே ரெண்டு பேரும் ஆர்வமாக அடுத்தவங்களோட ஃபேஸை பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க. the man from the west stopped suddenly and released his arm. வெஸ்ட்லேருந்து வந்த அந்த பாபுங்கிறவர் டக்குன்னு தன்னோட கையை வந்து எடுத்துக்கிறாரு. யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ், ஹீ ஸ்னாப்ட். நீ ஜிம்மி வெல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. 20 years is a long time, but long enough to change a man's nose from a Roman to a pug. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, மூக்கை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு, இவன் வந்து ஜிம்மி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இட் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் எ குட் மேன் இன்டு எ பேட் மேன், செட் த டால் மேன். அவர் என்ன சொல்கிறாரு, சில சமயம் வந்து நல்ல மனிதர்கள் வந்து கெட்ட மனிதர்கள் ஆயிடுறாங்க அப்படின்னு அந்த டால் மேன் சொல்கிறாரு. யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes, சில்கி பாப். சிகாகோ திங்ஸ் யூ மே ஹாவ் ட்ராப் ஓவர் அவர் வே அண்ட் வயர்ஸ் அஸ் ஷி வாண்ட்ஸ் டு ஹாவ் எ சாட் வித் யூ. YSS அப்படின்னா என்ன அர்த்தம், they got a telegraphic message about Bob that he is a culprit, ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, ஸோ he has to be arrestedன்ற மெசேஜ் வந்து அவங்களுக்கு வருது. அதனால் 10 minutes நீ வந்து என்னுடைய அரெஸ்ட்டில் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்மேன் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. கோயிங் குவைட்லி ஆர் யூ, தட்ஸ் சென்சிபிள். நவ் பிஃபோர் வி கோ ஆன் டு த ஸ்டேஷன், here's a note I was asked to hand you. You may read it here at the window. It's from Patrolman Wells. ஸோ அந்த பெட்ரோல்மேன் யார், அவன் தான் ஜிம்மி வெல்ஸ். அவன் பார்த்துட்டு ஏன் அவன் வந்து பேசலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நோட் கொடுத்துட்டு போயிருக்கிறான். ப்ளீஸ் ரீட் இட். இஸ் த பெட்ரோல்மேன் அப்படின்னா நைட் பெட்ரோலிங் பண்ணுறாங்களா, தட் மீன்ஸ் தோஸ் ஹூ வாட்சஸ் அரவுண்ட் சம்திங் ராங் ஷுட் நாட் ஹேப்பன் அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி இன் ஆர்டர் அப்படிங்கிறத கவனிக்கிறவங்க தான் பெட்ரோல்மேன். ஓகேங்களா. த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் அன்ஃபோல்டட் த லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேண்டட் டு ஹிம். அந்த சின்ன பேப்பரை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹிஸ் ஹேண்ட் வாஸ் ஸ்டெடி வென் ஹி பிகான் டு ரீட். அதை படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு ஸ்டெடியாக தான் அதை வந்து இது பண்ணான். பட் இட் ட்ரெம்பிள்டு. என்ன, கை நடுங்க ஆரம்பிக்கிறது. ட்ரெம்பிள்னா அது நடுங்க ஆரம்பிக்கிறது. அ லிட்டில். பை த டைம் ஹி ஹேட் ஃபினிஷ். அது முடிக்கிறதுக்குள்ளார அவன் கை வந்து நடுங்க ஆரம்பிச்சு. த நோட் வாஸ் ரேதர் வெரி ஷார்ட். அந்த நோட்னா ஒரு சின்ன பேப்பரில் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்ருக்கான். யார், அவனுடைய ஃப்ரெண்டு. யார், ஜிம்மி வெல்ஸ். அதில் என்ன அவர் வந்து எழுதியிருக்காருன்னா, பாப், ஐ வாஸ் அட் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். நான் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டேன். வென் யூ ஸ்ட்ரக் த மேட்ச் டு லைட். நீ வந்து அந்த சிகரை பருத்தும்போது, ஐ சா இட் வாஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி மேன் வாண்டட் இன் சிகாகோ. சிகாகோவில் நீ தேடப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படிங்கிறத நீ அந்த சிகர் லைட் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சம்ஹவ் ஐ குட் நாட் டூ இட் மை செல்ஃப். நான் என்னால் வந்து அதை வந்து அனுமதிக்க முடியல. ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் அ பிளெயின் க்ளோத்ஸ் மேன் டு டூ த ஜாப். என்னால் வந்து உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. தட்ஸ் வை ஐ சென்ட் அ பிளெயின் க்ளோத்ஸ் மேன் டு டூ த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஜிம்மி வெல்ஸ் வந்து அந்த நோட்டை வந்து போடுறான். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் தே பார்ட்டட். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி வெல்ஸ் இஸ் அ வெரி ஹானஸ்ட் பர்சன் பேசிக்காகவே. பட் பாப் வந்து என்னது ரொம்ப துடிப்பானவன். ஸோ சம்திங் ஹீ அந்த 20 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு, he has become a culprit and இவன் கையாலே அரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பட் அதை வந்து அவன் விரும்பலை. யார், ஜிம்மி. ஸோ ஜிம்மி வந்து என்ன பண்ணுறாரு, வேற ஒரு போலீஸ்காரன்ட்ட சொல்லிவிட்டு இவனை அங்கேயே நிற்க வச்சுட்டு போயிட்டு
அரெஸ்ட் பண்ணுறாரு. இதுதான் இந்த கதையுடைய நமக்கு வந்து என்னது சுவாரஸ்யமாக என்ன பண்ணுறாரு ஹென்றி அழகாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு. டக்குன்னு வேற ஒரு போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஓ ஹென்ரிஸ் ஸ்டோரி. Hope you understand, my dear students. Thank you for listening this wonderful story. Thank you.